தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரமலானில் கடவுளின் கருணை உங்கள் மீது பெருகட்டும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு யமனி டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆத்தென்டிக் அரேபியன் மந்தி. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் கூட சிக்கனை வேக வச்சு ஒரிஜினலாக இதை பூமி கீழே குழி தோண்டி அடைச்சி வச்சு தான் மந்தி செய்வாங்க. இன்னைக்கு ரொம்ப சுலபமாக வீட்டிலே ஆத்தென்டிக் அரேபியன் மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மந்தி பண்ணுறதுக்கு முதல்ல மந்தி மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 ஏலக்காய், 7 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு கருப்பு ஏலக்காயை தோல் நீக்கிட்டு சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை, அரை காய்ந்த லெமன், உள்ளே இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிக்கோங்க. லெமனில் இருக்க சீடை கசப்பாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, மசாலாவோட டேஸ்ட்டே மாறிடும். வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கமன்னு வாசம் வருதுங்க. அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம மந்தி மசாலா ரெடி. இப்போ மந்தி பண்ணுறதுக்காக ஒரு திக் பாட்டம்டு ஒரு அகலமான சட்டி வச்சுட்டு ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன்னா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு லெமன், ஒரு பெரிய துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இந்த காய்ந்த லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி இந்த அளவு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 5 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போது 6 பூண்டு பற்களை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பட் ஒரிஜினல் மந்தி ரெசிப்பியில் பூண்டு மட்டும்தான். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருக்க மந்தி மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மந்திக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மசாலா அண்ட் இந்த பச்சை மிளகாய் இது மட்டும்தான் மந்திக்கு மசாலாவே. 3 சிக்கன் தொடைகள் எடுத்துருக்கிறேன். அதையுமே நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த 3 காலுமே கிட்டத்தட்ட 1 கிலோ இருந்தது. ஸோ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி கலந்து விட்டுட்டு திருப்பி அந்த சிக்கனை திருப்பி போட்டுட்டு ஒரு மொத்தமாக 5 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனை சேர்த்ததுலேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ இந்த சிக்கன் இந்த மசாலாவில் சேர்ந்து இப்போ குக் பண்ண போகிறோம். நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை இந்த தண்ணியில் நல்லா வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சிக்கனில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். நல்ல டேஸ்டியான மந்தி கிடைக்கும். ஸோ இதை ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அப்புறமா சிக்கனை ஜஸ்ட்டு திருப்பி போட்டுட்டு மொத்தமாக 20 நிமிஷம் இந்த சிக்கனை இந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அந்த சமயத்தில் பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதே சமயத்தில் நம்மளோட சிக்கனும் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. கரெக்டாக 20 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கிறேங்க சிக்கனை. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
நல்ல ஒரு கொதி வரட்டும். ஸோ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதே சமயத்தில் ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/2 எலுமிச்சம் பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு. ஏன்னா அந்த உப்பு தண்ணியில் தான் இவ்வளோ நேரம் வெந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த சிக்கனுக்கு மேலே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஆக்சுவலி, அதனால வேகமாக நான் மசாலா போட்டுடுறேன். இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டுடுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கன் துண்டுகளை, மசாலா தடவின சிக்கன் துண்டுகளை ஜஸ்ட் இப்போ நம்ம அந்த மசாலா வேகிற வரைக்கும் இதை ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அந்த சிக்கனுக்கு மேலே எல்லாத்தையுமே போட்டுடுங்க. ஏன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மசாலா. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாதமுமே 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கன் துண்டுகளை அதில் தூக்கி நான் வைக்கிறேன். சிக்கன் துண்டுகளை வச்சாச்சு பர்ஃபெக்டாக. மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் சோறும் ரொம்ப மினிமம் சிம்மில் தம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மந்தி இப்படித்தான் சூப்பராக ரெடி ஆகிருக்குது. பாருங்கள், அந்த பாஸ்மதி அரிசிலாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. வாவ், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ இந்த மந்திக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மந்தி சாஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, நிறைய கை நிறைய கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மந்தி சாஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம அந்த மந்திக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது கை நிறைய உலர் திராட்சை, அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா பாதாமையுமே வறுத்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும் கிஸ்மிஷ். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரிஜினல் அரேபியன் மந்திங்க. பாருங்கள், நம்ம பாஸ்மதி அரிசி பக்காவாக குக்காகி உதிரியாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல், தண்ணியே இல்லை சுத்தமாக கீழே, நல்ல ஒரு அரோமா வருதுங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு அரோமா. ஒரிஜினல் ரெசிப்பியில் சில்லி பவுடர் சேர்க்க மாட்டாங்க, அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அது கூட மேலே ஒரு லைவ் சார்கோலை வச்சு அந்த ஃபைனலாக தம் போடும்போது நீங்கள் மேலே வச்சு அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கூட கொடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் முந்திரி கிஸ்மிஸ்லாம் போட்டு. வாவ், பார்க்குறக்கே இந்த பிளாட்டரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சுட சுட இருக்குது, என்னால் பிக்கவே முடியல, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. வாவ், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. இப்போ இந்த சிக்கனை கொஞ்சம் பிச்சு அந்த சாதத்தில் போட்டு அதை பரட்டி இந்த மந்தியை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க. அந்த கீயோட ஃப்ளேவர், அந்த லெமனோட ஃப்ளேவர், சூப்பர் மந்திங்க. இந்த மந்தி சாஸோட பக்காவாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்துருப்பீங்க நம்புறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். நம்ம சேனல்ல ஏற்கனவே சிக்கன் பிரியாணி, மட்டன் பேஷ்வாரி புலாவ் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த அரேபியன் மந்தியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.